கடிதமா கன்வெர்ட் ஆகி பறவைகளின் ராஜா பருந்து அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் நேரா அந்த கடிதத்தை அமோக சக்கரவர்த்தி அரண்மனையில கொடுக்குது. அந்த காதல் கடிதத்தை அரசர் திறந்து பார்க்கிறார். அது சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அதை படிக்கிறதுக்காக ராஜா குதிரைய கொண்டு வந்து அது மேல உட்கார்ந்து கையில ஒரு பெரிய பூத கண்ணாடியோட சேவகனையும் கூட கூட்டிக்கிட்டு அந்த கடிதத்தை படிச்சு 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 பகல்ல படிச்சான், ராத்திரியில படிச்சான். தொடர்ந்து அந்த கடிதத்தை படிச்சுட்டே இருந்தான். அந்த கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம கனவுல கண்ட தேவதை உண்மையிலேயே இருக்கான்னு அவரு உணர ஆரம்பிச்சுட்டாரு. அதனால ராஜாவுக்கு அவளை பார்க்கணுங்கிற ஆர்வம் தோண ஆரம்பிக்குது. அதனால அவரோட உருவத்தை வரைஞ்சு மறுபடியும் ஒரு காதல் கடிதமா வடிச்சு அத புறா மூலமா நிகாரிகாவுக்கு அனுப்புறாரு. காஃபி டேல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருந்த நிகாரிகாவுக்கு மறுபடியும் ட்விட்டர்ல ராஜாவோட போட்டோ மெசேஜா வருது. அந்த போட்டோவை பார்த்த நிகாரிகா, நீ எனக்கு ஒரு போட்டோ அனுப்புன மாதிரி நானும் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன்னு அவளுடைய போட்டோவை அனுப்பலான்னு முடிவு பண்றான். அவங்க வீட்டோட மாடிக்கு போய் பால்கனியில நின்னு மொபைலை எடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க ரெடி ஆகுறான். அவ செல்ஃபி எடுக்க கிளிக் பண்ணதும் தவறுதலா மொபைல் கை நழுவி கீழே விழுது. கை நழுவுன அந்த மொபைல் நேரா வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு மேனாலுக்குள்ள விழுந்துடுது.